ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி அமைகிறது? 10ஆம் பார்வையை பாகிஸ்தானுக்கு பார்த்துருவார். அதனால அவங்களுக்கு இந்த ஆண்டு 50-50 வரவுக்கு ஏற்ற செலவு. அதை நல்ல செலவுகளா மாற்றணும்னா தொழில் மாற்றங்கள் ஆகட்டும், தொழில் ஏதாவது பிரச்சனையாகவே இருக்குது, நான் ப்ராப்ளத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் நல்ல அடுத்த ப்ரமோஷனை நோக்கி அடுத்த வேலையை நோக்கி போவதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு முதல்ல கிடைக்கும். ஏன்னா குரு 10 பார்க்குறாரு. இப்போ குருன்னா பாக்கியாதிபதி, அது தாயார் ஸ்தானத்துல இருந்து உட்கார்ந்துருக்கு. அப்போ தாய் தகப்பன் வாழ்ந்த பூமி அப்படின்னு எடுக்கலாம், இல்லை தகப்பனார் இவனுக்கு கொடுத்த பூமி அப்படின்னு எடுக்கலாம். அதை நான் இடிச்சு கட்டலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சா சரி, அடிச்சு கட்டிக்கலாம். குழந்தை பிறப்பு இதெல்லாமே இந்த மேஷ ராசிக்கு எப்படிமா இருக்கும்? குரு கீழே இறங்குறாரு 5ஆம் பாவத்துக்கு. அப்ப இந்த குழந்தை வரம் வேண்டி ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, சொத்து ஏதாவது பூர்வீக சத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் இருக்கிறவர்களுக்கு, கேஸ் சம்பந்தமான ப்ராப்ளம், இது எல்லாமே 5ஆம் பாவத்தினுடைய அனைத்துமே நிவர்த்தி ஆகும். மேச லக்கணத்துல பிறந்தவங்க இயல்பா இந்த 2026 குறுப்பெயர்ச்சியில ஒரு சின்ன குச்சிலாவது அமைச்சிடலாம். என்னன்னா அதுல தடைகள் நிறைய வரும், கொஞ்சம் அதிகமான செலவுகள் வரும். ஆனா மேஷ ராசி அன்பர்கள் எப்பவுமே முதல் ராசி ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் முதலையே உங்களுக்கு கிடைச்சிடும். அதை கொடுப்பதற்காக ஈஸ்வரன் ஐயா இருக்காரு. ஐயா, மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி அமைகிறதுங்க? இப்போ 4ஆம் இடத்துக்கு தான் குரு வருவார். இப்போ 4ஆம் இடத்துக்கு குரு வரும்போது அவர் அந்த மேச ராசிக்காரர்களுக்கு நம்ம அவங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கணும். அடுத்தது அவங்க தொழில் ஸ்தானத்தை பார்க்கணும். இப்போது அந்த மேசராசிக்காரர்களுக்கு அந்த ஆயுள் ஸ்தானத்தையும் நம்ம தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆனால் இந்த சனி என்ன பண்ணுவாருன்னா அவர் தனஸ்தானத்தை பார்த்துக்குவார் 3ஆம் பார்வையை. 7ஆம் பார்வையை நமக்கு 6ஆம் இடத்தை பார்த்துக்குவார். 10ஆம் பார்வையை பாகிஸ்தானத்தை பார்த்துருவார். அதனால் அவங்களுக்கு இந்த ஆண்டு 50-50 வரவுக்கு ஏற்ற செலவு. அதை நல்ல செலவுகளாக மாற்றணும்னா நம்ம சனி நமக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்னென்னா அவங்க மண்மனையில் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த படிப்பு ஸ்தானம் உள்ளூர் படிப்புங்கிறது 2ஆம் இடம், மேல் படிப்புங்கிறது 4ஆம் இடம். இப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்கார். இப்போ குரு இருக்கிற இடத்தை தடுமாற செய்வார். சனியும் அங்கே படிப்பு ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க அதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நமக்கு நம்ம தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணலாம். அது நவக்கிரகத்திற்கு குரு பகவானை தரிசனம் பண்ணலாம். அடுத்தது நம்ம என்னென்னா ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் பண்ணலாம். அப்போ அந்த மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கி நல்ல மதிப்பெண்கள் கிடைச்சி வெற்றி பெறுவார்கள். அப்போ தொழிலை பொறுத்தவரையில் நம்ம இந்த ஆண்டு பொதுவாக ஜென்ரலாகவே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பராமரிச ஆண்டுடைய நிலையே பயிர் பட்சிகள் வளரும், ஆடு மாடுகள் செழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மிக அருமையான தொழில் வளங்கள் நல்லாயிருக்கும், அது வாய்ப்பு இருக்குது. அதனால் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிலருக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அதனால் சிலருக்கு பதவி உயர்வை தடுமாற்றங்கள் செய்யும். அப்படி அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அது மாதிரி தரிசனம் பண்ணுகிற போது நல்லாயிருக்கும். அப்படி அதில் பரணி நட்சத்திரம் பிறப்பிறங்க சரி ரங்கநாதரும் ஒரு முறைக்கு 3 முறை அந்த ஆயிலிய நட்சத்திரம் வரணிக்கு போயிட்டாங்கன்னா அந்த பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைச்சிடும். இது கட்டாயமாக இது கிடைக்கும். அதனால் நம்ம சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரும். அப்போ அது 6ஆம் இடம்ங்கிறது சத்துரு நோயை குறிப்பது, அதை சனி பார்க்குறாரு. அதனால் அவங்களும் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். இப்போ கிருத்திகை நட்சத்திரக்காருக்கு ப்ராப்ளங்கள் கிடையாது, அவங்களுக்கு மத்தியமாக இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. நட்சத்திர ரீதியா நம்ம ஈஸ்வரன் ஐயா அவர்கள் ரொம்ப அழகா நமக்கு விளக்கி சொல்லிட்டாங்க. ராசி ரீதியா மேஷ ராசிக்கு இந்த உச்சகுரு பெயர்ச்சி எப்படி அமைதுமா? மணிமேகலை நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு இருந்து 8-10 மெயினாக பார்க்குறாரு. 8-10 அப்படிங்கிற ஒரு விஷயம் மேசராசிக்கு பார்க்கும்போது இந்த தொழிலில் ஏதாவது ப்ரமோஷன் சம்மந்தமான விஷயங்களாகட்டும், தொழில் மாற்றங்கள் ஆகட்டும், தொழிலில் ஏதாவது பிரச்சனையாகவே இருக்குது, நான் ப்ராப்ளத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் நல்ல அடுத்த ப்ரமோஷனை நோக்கி அடுத்த வேலையை நோக்கி போவதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு முதல்ல கிடைக்கும். ஏன்னா குரு 10 பார்க்குறாரு, அது ஒரு விஷயம். 10க்கு வந்தால் தான் பிரச்சனை, 10 பார்க்குறது அருமையான ஒரு விஷயம். அப்போது படிக்கிற குழந்தைங்க, மேசராசிக்கு படிக்கிற குழந்தைன்னா இப்போ 9ஆம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஹையர் படிப்பை சொல்கிறது, அதாவது பிஹெச்டி சம்மந்தமான அனைத்து படிப்பையும் சொல்கிறது 9ஆம் பாவம், வெளிநாட்டை சொல்கிறது 9ஆம் பாவம். அப்போ 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா படிப்புக்காக வெளி மாநிலங்கள் போய் வெளிநாடுகள் போய் படிக்கிற வாய்ப்புகள் எல்லாம் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா அங்கே போய் படித்தா அந்த வேல்யூ கூடுங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை
போகிறதுக்கெலாம் அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்க மேஷராசிக்கு பெருசாக பாதிப்பு அப்படிங்கிறத விட ஆல்ரெடி 7.5ன்றது ஒன்று போயிட்டுருக்கு. அதுவே நிறைய தடை தாமதங்களை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது குடும்பஸ்தானத்துக்கு குரு வரும்போது பொருளாதார நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு, ஏன்னா 8 பார்க்கும்போது சில பிரச்சனைகள், விடை தெரியாத பிரச்சனைகள், தொழில் ரீதியாகவும் படிப்பு ரீதியாக உடல் ரீதியாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும், திருமண ரீதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த குரு பார்வைங்கிறது மேன்மையை கொடுக்குங்கிறது ஒரு கான்செப்ட். இப்போ இவங்க என்ன வழிபாடு பண்ணலாம் மேஷராசிக்காரங்க அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த குரு 10 பார்க்கும்போது 10ஆம் இடம்ங்கிறது அது ஒரு கர்ம பாவம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஜீவசமாதி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தால், இப்போ நதிக்கரையில், இப்போ அதனால தான் நான் அப்போவே சொன்னேன், குரு தங்கம் விளையிறதே உரம்பு முடிக்கிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். அப்போ அதனால தான் நம்ம இந்தியாவில் வந்து இறந்து போனவர்களை தெய்வமாக வணங்கக்கூடிய பூமியில் முதல் இடத்துல இருக்கிறது நம்மளோட இந்தியா தான். திருமண விஷயங்கள் இதெல்லாமே, அப்புறம் குழந்தை பிறப்பு இதெல்லாமே இந்த மேஷ ராசிக்கு எப்படிமா இருக்கும்? மேஷ ராசிக்கு இப்போ 5ல் கேது இருக்காருங்க. இப்போ இந்த கேது, இப்போ இந்த குரு பயிற்சிங்கும் போது நீங்கள் அக்டோபர் மாதம் அப்படிங்கும்போது குரு 5க்கு வருவார். அதிசார ஓட்டத்தில் மேஷ ராசிக்கு 5க்கு வருவார். அப்போ புத்திரபாக்கியத்துக்கு வரும்போது கேது மேலே போய்கிட்டு இருப்பாரு, குரு வந்து கீழே இறங்குறாரு 5ஆம் பாவத்துக்கு. அப்போ இந்த குழந்தை வரம் வேண்டி ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, சொத்து ஏதாவது பூர்வீக சொத்து சம்மந்தமான வில்லங்கங்கள் இருக்கிறவர்களுக்கு, கேஸ் சம்மந்தமான ப்ராப்ளம், இது எல்லாமே 5ஆம் பாவத்தினுடைய அனைத்துமே நிவர்த்தி ஆகும். அது ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கும். குழந்தை தடை அப்படின்றது தன்னால இருந்திருக்கும். இப்போ குரு வந்தானே அது ஓப்பன் ஆயிரும். 3 மாதத்துக்கு இருக்காரு. நம்ம ஜனவரி வரைக்கும் அங்கே தான் இருக்காருங்க. அப்போ அந்த 3 மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை செய்தி கொடுத்து. வந்துரும். ஆமாம். சிறப்புமா. மேஷராசியில குழந்தையை எதிர்பார்த்து வீட்டுல ஒரு அழுகுரல், குழந்தையினுடைய சிரிப்பு குரலும் அழுகுரலும் கேட்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா நிறைவடையும்னு சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பொன்னியா சுவாமிகளையா, நீங்க சொல்லுங்க, மேஷத்துக்கு நீங்க எந்த மாதிரி பலன்கள் சொல்ல இருக்கீங்க இந்த குரு பயிற்சியில? இப்போ மேச லக்கணம் ஒருத்தர் பிறந்துறாரு. இப்போ மேச லக்கணத்தில் பல பேர் நினைச்சுவாங்க புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியில் பிறந்திருப்பாங்க, குருவோட நட்சத்திரத்திலே பிறந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ குரு 3ல் இருக்கும்போது அவங்களுடைய முயற்சிகளில் வந்து அதாவது முயற்சி நியாயமாக இருந்தாலும் அதில் பல சங்கடங்கள் உண்டு, எதுவுமே தொடர்ந்துருக்காது. ஆனால் இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க, சனி சாரத்தில் வந்திருக்காரு. இப்போ மேச லக்கணத்துக்கு சனி யாருன்னா 10 குடையவர், 11 குடையவர், லாபாதிபதி 12ல் போய் உட்காந்துருக்காரு. இப்போ என்ன செய்வான், எது செய்யக்கூடாது, எது செய்யலாம் இல்லையா? இப்போ குருன்னா பாக்கியாதிபதி, அது தாயார் ஸ்தானத்துலேருந்து உட்காந்துருக்கு. அப்போ தாய் தகப்பன் வாழ்ந்த பூமி அப்படின்னு எடுக்கலாம், இல்லை தகப்பனார் இவனுக்கு கொடுத்த பூமி அப்படின்னு எடுக்கலாம், இல்லை தாய் வழியில் வந்து முன்னோர்களுக்கு கொடுத்ததை இவனுக்கு கொடுத்த ஒரு பூமியாக இருக்கலாம். அதை நான் இடித்து கட்டலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சா சரி, அடித்து கட்டிக்கலாம், சூப்பராக கட்டலாம். சரி சார், எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை சார், ஏதோ ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் சார், கட்ட முடியுமா முடியாதா? மேச லக்கணத்தில் பிறந்தவங்க இயல்பாக இந்த 2026 குருப்பெயர்ச்சியில் ஒரு சின்ன குச்சிலாவது அமைச்சிடலாம். ஏன்னா அவங்கவுங்க என்னென்னா அதில் வந்து தடைகள் நிறைய வரும், கொஞ்சம் அதிகமான செலவுகள் வரும், ஆனால் சமப்படுத்துகிற அளவுக்கு அந்த இடத்துல இருக்கும் ஒன்று. சரி, யார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மேச லக்கணத்தில் பிறந்து இந்த விருச்சிக ராசியில் பிறக்கிறாங்க பாருங்கள், அனுசம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இவங்க மட்டும்தான் இந்த குருப்பெயர்ச்சியில் எப்பயும் கவனமாக இருக்கணும். எந்த விதத்துல கவனமா? ஆமாம், வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக மேச லக்கணத்துக்காரன் ஒரு கட்டட வேலை ஆரம்பித்தாலே வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். மேக்சிமம் இரவு நேர பயணத்தை விட்டுறணும். சரியா? இதை இவங்க செய்யணும். அந்த விருச்சம் இது பொதுவாக இப்போ குரு 4ல் இருக்கார், உச்சமாயிட்டார் அப்படிங்கும்போது இப்போ அவருடைய பார்வை வந்து 10ஆம் இடத்துக்கு விழுகுது, 12ஆம் இடத்துக்கு விழுகுதுன்னு நம்ம சொல்கிறோம். இயல்பு நிலை என்ன செய்யுது, இவனை இருப்பிடத்தை, சில பேருக்கு இருப்பிடத்தையே மாற்றிடும், அவன் குடியிருக்கிற வீட்டை மாற்ற வைக்கும், அல்லது குடியிருந்த ஊர்லேருந்து வேற ஊருக்கு வெளியிடங்களுக்கு போக வைக்கும், இல்லை சிலர் உத்தியோக ரீதியாக வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகும். அப்போ இதெல்லாம் வந்து இந்த குரு வந்து சராசரியாக மேச லக்கணத்துக்கு செய்யத்தான் செய்யும். அப்போ வளர்ச்சி விகிதத்தில் வந்து இப்போ அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அதிசாரத்துக்கு போயிடுவார். அப்போ அங்கே போன உடனே அந்த பார்வை வந்து லக்கணத்துக்கு விழுகும். பட் அதிசாரத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியோ அல்லது சுபகாரியங்களையோ செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அந்த அதிசாரத்து காலத்தெல்லாம் நம்ம விட்டுறணும், அதில் எந்த இதுவும் செய்யக்கூடாது. அதை விட நம்ம இதில் என்ன ஒரு இதாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த குரு கடகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேசத்தில் பிறந்தவங்களும் சரி அல்லது மற்ற எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, திருமணத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா குரு சிம்மத்துக்குள்ளே வந்து பயிற்சியாகி
பூர நட்சத்திரத்துக்குள்ளே வரும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணக்கூடிய வயசில் இருக்கிறவங்க கூட தள்ளி போகிறது நல்லது. அது மேசத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் வேண்டாம், அடுத்த வருஷம் திருமணம் வைத்துக்கொள்ளலாம். சரியா? வழிபாடு எப்பயுமே சிவாலய வழிபாடு ரொம்ப நல்லது. மேசலத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாள் கோயிலுக்கு போகலாம். அதில் ஞாயிற்றுக்கிழமை சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணுறதுக்கும் வியாழக்கிழமை சிவ வழிபாடு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை இவங்க பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்ன மாதிரி தானங்கள் செய்யலாங்க ஐயா? பொதுவாக மேசத்தில் பிறந்தவங்க எப்பயுமே அன்னதானம் பண்ணுறது தான் நல்லது. அன்னதானம் சரி, சிறப்புங்க ஐயா. இயற்கை. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த முருகனுடைய நிகழ்ச்சி விழாக்கள் எடுக்கிற காலகட்டத்தில எல்லாம் இந்த வைகாசி விசாகம் வருது இல்லையா, இதில் நீர்மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் அப்படின்னு போடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பாருங்கள் உண்மையிலே செல்வ செழிப்பு கிடைக்கும். ஏன்னா இது இயல்பானது. அன்னதானம்ன்றது இப்போ நம்ம அன்னதானம் போடுறோம், இது அன்னதானமா இல்லை, பசித்தவனுக்கு சாப்பாடு போடுறது தான் அன்னதானம். 2000 இந்த குரூப் பயிற்சியில் வசதி இருக்கிறவங்க நான் என்ன சொல்கிறேன், குரு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்துக்கு ஒரு சூரியனை பார்க்குறாரு. அப்போ இந்த ஆதரவற்ற இறந்தவங்க இருக்காங்க இல்லையா, ஆதரவற்ற இறந்தவங்க அவங்களுக்கு இந்த ஈமைக்கிரியை இருக்குது பாருங்கள், அதை செஞ்சால் கொடி சொல்லாயிருக்கும். மிக்க மகிழ்ச்சி. பசி அறிந்து உணவிடணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த தானத்தை நிச்சயமா மேஷ ராசியில் பிறந்தவர்கள் செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லாம இறந்தவர்களினுடைய அந்த கடைசி கடமைகளை வந்து செய்யக்கூடிய ஒரு இடத்துல மகன் ஸ்தானத்துல நின்று நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஆசிகளின் மூலமாக மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மேஷ ராசி.